உன் மனசு முழுக்க சரவணன் மட்டும்தான் இருக்கான்னு அப்பட்டமா தெரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஆமா பூங்கொடி, நீ இப்படி வீம்பு பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நாங்க இருக்கோம். எல்லாத்தையும் வேணான்னு தைரியமா உதறி விட்டுட்டு போயிரு. சரவணன் குடும்பம் மண்டபத்துலதான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க. சரவணனை விட்டுட்டு வேற ஒருத்தன் நல்லவன் கூட நீ வாழ போறன்னு தெரிஞ்சா கூட சரி, இவளோட விதி அவ்வளவுதானே, எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்குவோம். ஆனா இப்ப மாப்பிள்ளன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கால ஒரு அயோக்கியன், அவனை பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட இப்படி மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல பூங்கொடி. படிச்ச பொண்ணு தானே நீ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கலாமா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுடி. எல்லாத்தையும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சங்கர் அயோக்கியம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் தான் சொல்லணும். நீதான் வாயை திறந்து சொல்ல மாட்டியே. சரி, இப்போத சொல்லு. அத நான் சொல்லக்கூடாதுமா, அப்பா சொல்லணும். அவர் எப்படி சொல்லுவாரு? சொல்லுவாருமா, கண்டிப்பா சொல்லுவாரு. என்ன சொல்ற பூங்கொடி? எனக்கும் சரவணனுக்கும் இருக்கிற உறவை பத்தி அந்த கடவுளுக்கு தெரியும். நாங்க முதல்ல கோவில்ல தான் சந்திச்சுக்கிட்டோம். கோயில்ல தான் பழகணும். கடைசியா கோயில்ல தான் பிரிஞ்சு வந்தோம். எல்லாமே அந்த சாமி கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. சாமியா சேர்த்து வச்ச உறவா நீது, அத சாமியா எப்படி பிரிக்கும்? இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. இப்ப நீ மணமகள் அறையில உட்கார்ந்துருக்க, நாளை காலையில மணவரையில உட்காரணும். மா, அப்பாவோட ஆசிர்வாதத்தோட சரவணன் என் கழுத்துல தாலி கட்டுவான் நான் நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படி நடக்கும், யார் நடத்துவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இது நடக்கும். அந்த சாமியே எனக்காக ஒருத்தரை அனுப்பும். அவர் வருவாரு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. வாங்க வாங்க. வந்துட்டாங்களே, கரெக்டா வந்துட்டாங்க. நல்லா இருக்கேன். போங்க போங்க, உள்ள போய் சரி, உள்ள போங்க, உள்ள போங்க. நீங்க சொல்லலாம், நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். வளவா, எங்க வீட்ல என்ன விசேஷனாலும் நீ ஆளா வந்து நிக்கிற, இது நல்லது இல்ல. உறவுக்காரங்களாச்சே, நல்லது கெட்டதுக்கு ஆளா வந்து நிக்கணுமே. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டே வளவா, நல்லதுக்கு போறியோ இல்லையோ, கெட்டதுக்கு ஆளா போய் நில்லுன்னு. அதனால நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துக்கு நான் வராம எப்படி? என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? சேச்சே, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் அது தன்னால நடக்கும்.